சீக்கிரம் வாங்கம்மா, லேட் ஆச்சு. தோ வந்துட்டோம் சார். உங்களுக்கு கல்யாணம் நாளாமே. அரே thank you. சொல்லுமா. தாமு வரல? அவங்க ஸ்ட்ரைட்டா ஹோட்டலுக்கு வந்துறாங்களா? கம் கம். இப்படி ஹோட்டல் போய் சாப்பிடுவோம் தெரிஞ்சிருந்தா நானே வீட்ல சிக்கன் பிரியாணி பண்ணிருப்பேன். சச்சே, எப்போ நடந்த தப்புக்கு இன்னைக்கே ஒரு கோழியை கொல்லணும். என்னம்மா? ரவியும் கூட்டிட்டு போலாம்ப்பா. ரவி சார். வா, வண்டியில ஏறு. ஐயோ வேணாம் சார், நான் இங்கே இருக்கேன் சார். ஏறுடா. வா ஜாலியா போலாம். எனக்கேண்டா தோணவே இல்லை. என்னதுடா? ரவியும் கூப்பிடணும்னு. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தோணும். நாம தான் பெரியவங்களாட்டுமே. என்ன ரகு, சாப்பிட வந்தீங்களா? இல்ல, சாமி கும்பிடுவாங்க. கும்பிடுங்க கும்பிடுங்க. எனக்கு அப்புறமா ஐஸ்கிரீம். கண்ணா இந்த கோல்டுல நோ ஐஸ்கிரீம். ஏய் ஓகே, ஒண்ணும் ஆகாது, நீ சாப்பிடுறா. ஏய் டேய் உட்காருடா. அபி பிரியாணி. இந்தாம்மா வாங்க சாப்பிடு. ஏய் இந்தா. ஜஸ்ட் நீ பிடிக்கும் சார். நோ தேங்க் யூ. போடுமா? போடு. ஓகே. சாப்பிடுறா. தமோ, how about a drink? நாட் டுடேடா, எனக்கு இதுவே போதும். Are you sure? வேண்டாம்னா விடுங்களேன். இன்னைக்கு என் கல்யாண நாள்டா, ஒரு கஷ்டம் குடிக்க வேண்டாமா? அப்ப நானும் தான் குடிக்கணும் சார். ஃபர்ஸ்ட் டைம் சார் ஹோட்டலுக்கு உள்ள சாப்பிட்றது. என்னெல்லாம் ஹோட்டலுக்கு உள்ளே விட மாட்டாங்களே சார். இது தொட்டு சாப்பிடு. சார், எங்க அம்மா சார். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் ரவி அபியை அம்மான்னு தான் கூப்பிடுவான். நாம நம்ம குழந்தைங்களுக்கு வாழ்க்கையில பல விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். ஆனா வாழ்க்கைன்னு என்னங்கிறத நம்ம குழந்தைங்க நமக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துட்றாங்க. அவளை பாரு. அந்த கண்ணு, மூக்கு, புருவம் அப்படி எங்க அம்மா மாதிரி இல்ல. எங்க அம்மா சாகலன்னு எனக்கு என் மகளா பிறந்திருக்கா. பாரு. சரி வாங்க, முடிச்சு போறேன்.
என்ன ஃபாலோ பண்றீங்க? சேச்சே ஃபாலோ இல்லம்மா, சும்மா அப்படியே இல்லப்பா, கடைக்கு போறோம். எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு சைக்கிள்ல போறல்ல, அதான் கூட நீ ஸ்கூலுக்குள்ள போறடா நான் போயிடுவேன். நீங்க போங்கப்பா. நோ, I'll just come with you. வேண்டாப்பா, எனக்கு தெரியும். I know what I'm doing. சச்சின் was 19 மா. அப்பா, எனக்கு தெரியும். சச்சின் டெண்டுல்கர் was 16. சச்சின் முத மேட்ச் ஆடும்போது அவனுக்கு 19 வயசு. ஐயோ, உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் ரொம்ப கம்மிப்பா. ஆமா, general He was 16. நான் சொல்றேன்ல. இந்த ஜெனரல் நாலேஜ்ல உன்னை ஸ்கூல்ல சேர்க்கும்போது படிச்சேன், அப்பவே விட்டேன். He was 19. I'm very sure about it. அபி இங்க பாரு. ஏய், பயப்படாத. கிட்ட வா. இங்க வா. ஐயோ, ஒண்ணும் இல்ல. வா. ஏய், கிட்ட வா. வா. இங்க வா. ஒண்ணும் இல்லம்மா. வா. ஏய். இங்க வா. பயப்படாத. ஒண்ணும் ஏம்மா? பண்ண மாட்டேன். ஓகே? ஏம்மா, அப்படியே என்னம்மா நில்லு. இது? அப்பா, சட்டை கேட்டுங்க. சட்டை ஏமா முதல்ல கொடுங்கப்பா. எல்லாரும் பாக்குறாங்கம்மா. ஐயோ, கழட்டுங்கப்பா. குளிருதுடா. நானும் போடுறா. சீக்கிரம்ப்பா. பாத்தியா, புது சட்டை உனக்கு தான். போட்டுக்கலாமா? வா. அபிமா என்னம்மா? அப்பா, நீங்க வீட்டுக்கு போயிடுங்கப்பா. நான் எப்படிமா போறது? பரவாயில்லப்பா, பக்கத்துல தானே. அப்படியே போங்க. ஆட்டோ, ஆட்டோ. ஆட்டோல போலாம், ஆட்டோல. அப்பா, பணம் இருந்தா கொடுங்க. இவ்வளவு காசு கொடுத்து அனுப்பிடலாமா? குட் குட். அபி எங்கடா போற? கருணை இல்லம், இவளை விட்டுட்டு வந்துடுறேன். என்ன அப்படியே வீட்டுக்கு விட்டு போயிடுறா ப்ளீஸ். நான் வரேன், வா வீட்டுக்கு போயிடலாம். அபி என்ன விட்டு போயிடுறா வீட்டுக்கு ப்ளீஸ். நீங்க அப்படியே போங்கப்பா. உதவி செய்யறது முக்கியம் இல்லடா தான், அதை உடனே செய்யணும், அதுதான் முக்கியம். என்ன நான் சொல்றது கரெக்டா? சொல்றா. எத்தனை பேர் அந்த வழியா போயிருப்பாங்க? வேற யாருக்காவது தோணுச்சா? அந்த chips கொஞ்சம் எடு. நோ சான்ஸ். என் பொண்ணுக்கு தான் தோணுச்சு. மா, இன்னும் எவ்வளவு நேரம் இதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க? இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் விட்டுரு. முதல்ல நடக்கும்போது ஒரு மாதிரியா தான் இருந்தது, அதுக்கப்புறம் பெருமையா நடந்த பாரு. விட்டு இருந்தா கோயம்புத்தூர் வரைக்கும் நடந்திருப்பேன். டேய், நான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் சிரிக்கிற? போடா. சொல்லிட்டு சரிங்க. ஒண்ணு இல்லம்மா, சம்பவம் நடந்த இடம் என் வீட்டு முக்கல. ஒரு 8 அடி நடந்து வந்திருந்தான்னா இவன் ஸ்வெட்டர் என் வீட்டுல 2 கடைக்கு கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு உங்க அப்பா முண்டாமணின் போட்டுட்டு வீடு நடந்தா இருப்பாரு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். Oh my God. சிரிக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது? யூரோப்பை தெரியாதா? அம்மாக்கு சைக்கிள் வாங்க சொல்ல ஊட்டியில ரோட் சரியில்லை, புச்சா ரோடு போடுங்கன்னு மாதிரி மனு குத்தார ஞாபகம் இல்ல? ஏன் பொண்ணுடா? டேய், அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு ஒரு ட்ரிங்க் போடு. அப்பா, போதும்பா. ப்ளீஸ்மா, அப்பா சந்தோஷமா இருக்கேம்மா. சார், நான் கூட சந்தோஷமா தான் சார் இருக்கிறேன். அப்ப நீயும் ஒரு கிளாஸ்ல ஊத்திக்கோ. நோ, உனக்கு சந்தோஷம் பாட்டில்ல, எனக்கு சந்தோஷம் பாட்டில். அடடடடடடட. குடிக்காமலே எப்படி பொலக்கறான் பாரு. வா வா. சார், பாடவா சார்? பாடு, ஆனா எதை பத்தி பாடுறேன்னு சொல்லிட்டு பாடு. நம்மளை பத்தி தான். வா அப்படி போடு. பாடுறா. என்னம்மா திடீர்னு வர சொன்னேன்? எனி ப்ராப்ளம்? பிரின்சிபல் கிட்ட ஏதாவது பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது படிங்க. ராஜேஷ் கொடுத்தான்ப்பா. ஸ்கூல்ல இருந்து ஒண்ணா படிச்சிட்டு இருக்கோம். இப்போ சடனா காலேஜ் முடியும் போது இப்படி பண்ணிட்டான். ஐம் சோ அப்செட் பா. அதான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். சரி, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு ஏன் டென்ஷன் ஆகுற நீ? சின்ன விஷயமா? ஆமா, ஒரு பையன் உன்னை பிடிச்சிருக்குன்னு டீசெண்டா லெட்டர்ல எழுதிருக்கான். உனக்கு பிடிக்கலன்னு திருப்பி கொடுத்து போயிட்டு இருக்க வேண்டியது தானே? அவனே February 14 வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்றான். பிராக்டிகலான பையன், புரிஞ்சுப்பான். அதுக்கு மேல ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா வில் திங்க் அபௌட் இட். என்னப்பா இவ்ளோ ஈஸியா சொல்றீங்க? அவ்வளவுதானேம்மா. கம்மியா
கம் I'll tell you. இப்போ இதை போய் நீ பிரின்சிபல் கிட்ட சொல்றதுனால என்ன நடக்க போகுது? உங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிய போகுது. இது தேவையா? ஒரு அழகான பொண்ணோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும். நாளைக்கு நீ வேலைக்கு போற இடத்துல இது நடக்கலாம். இதெல்லாத்தையும் நீ ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். எல்லா விஷயத்துலையும் தெளிவா இருக்கிற நீ இதுல மட்டும் ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுற? நாளைக்கே உன் வாழ்க்கையில உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷனை நீ சந்திக்கலாம். அப்பா என்ன அப்பா? இட் ஹேப்பன்ஸ். கம் ஆன், நடக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லடா. ஏன்னா இதெல்லாம் நம்ம தேடி போய் செய்யறது இல்லை, நமக்கு தன்னாலே நடக்கிறது. ஆனா அப்படி நடக்கும்போது நீ தெளிவா சிந்திச்சு முடிவெடுக்கணும். நான் லிசன் டு மீ. உன் வாழ்க்கையை நீ விரும்புற மாதிரி அமைச்சுக்கிறது உன்னுடைய உரிமை மட்டும் இல்ல, உன்னுடைய கடமை. இட்ஸ் a duty. Got it? Now take this. இதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு உன் வேலையை பாரு. ஆமால, அனவசியமா பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அவன் ஃபியூச்சரே ஸ்பாயிலா இருக்கும். தேங்க்ஸ் பா. இதுக்கு போய் என்ன வர சொன்னீங்க? நான் என்ன ஒன்று பயந்துட்டேன். டேக் கேர். பாய். பாய். சீக்கிரம் வாங்க. எங்கடா போறோம்? என்னம்மா? அப்பா பேசாம வாங்கப்பா. அபிமா குளிர்றாடு. அபி எங்க கூட போறேன்? கார்ல போலாம். கார்ல போலாமா? அம்மா எழுந்திரிச்சிருவாங்கப்பா. நீங்க வாங்க. எங்கடா பைக்ல? வாங்க சொல்றேன். குளிர்றா. எங்க கூட போற நீ? இது கள்ளக்கடத்தல் மாதிரி இங்கே போட்டு போறேன். அபி என்ன எல்லாம் ரெடியா? அம்மா நைட்ல போக கூடாதுமா, கொஞ்சம் பாத்துக்குங்கம்மா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கொடுத்ததெல்லாம் வச்சிட்டீங்களா? அதெல்லாம் சரியா வச்சிட்டேம்மா. ஓகே, இந்தாங்க. தேங்க்ஸ். நன்றிங்கம்மா. யோ என்ன நடக்குதுங்க? அப்பா நீங்க வாங்க. அம்மா நல்லா ஓட்டுவீங்கல்ல? ஆமா, இது பெரிய டைட்டானிக். அபி என்னம்மா இதெல்லாம்? அபி அபி என்னதான் நடக்குதுங்க? நீங்க ஏறுங்கப்பா, நான் சொல்றேன். பாத்து. என்னம்மா இதெல்லாம்? மேல பாருங்கப்பா. பௌர்ணமி, நடு லேக். ஒவ்வொன்று கத்தணும் போல இல்ல? உனக்கு எப்படிடா தெரியும்? நீங்க ஒரு வாட்டி சொன்னீங்க. எப்போ? நான் முதல்ல சைக்கிள் கேட்டப்போ. 1 minute. ஹாப்பி பர்த்டே பா. Thank you. கத்துங்கப்பா. ரொம்ப வெறுமையா இருந்துச்சு. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி
எனக்கு ஒரு மேஜிக் நடந்ததுப்பா. டெல்லியில் ஒருத்தர் மீட் பண்ணேன்ப்பா. காலேஜ் செமினாருக்கு வந்தார். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும். பட் ஐ லவ் ஹிம்பா. அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ டெல்லிக்கு படிக்க போறியா, லவ் பண்ண போறியா? என்னாச்சு உங்களுக்கு? எப்படி அவகிட்ட அப்படி பேசுவீங்க? என்ன ஒழுங்கா காலேஜ்ல படிக்கிற நேரத்துல லவ் என்ன லவ்? ஓஹோ, நம்ம எப்ப லவ் பண்ணினோம்? காலேஜ் கட் அடிச்சு என் தெருவிலே சுத்திட்டு இருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? ஓ இது வேறயா? டேய், இவன் என் ரிலேட்டிவ்டா. ஆமா, உங்க பொண்டாட்டி தானே? இடியட். கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க சொந்தக்காரங்க. இட்ஸ் ஓகே. அவ டெல்லியில ஒரு பையனை பாத்திருக்கா. 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இப்ப என்ன ஓடியா போயிட்டா? டீசெண்டா வந்து உங்ககிட்ட தானே சொன்னா. அப்படி எப்படி உங்ககிட்ட அப்படி பேசுங்க? அதாண்டி நானும் சொல்றேன். எவ்வளவு தைரியம் வந்துச்சு அவளுக்குங்கற. நேரா வந்து என்கிட்டயே கேக்குறா. ஐயே, என்ன சார் இது? பின்ன உங்ககிட்ட கேட்காம டாக்டர் அன்பு பண்ணிட்டா கேட்பாங்க. டேய், என்ன ஆளாளு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்தா அவளுக்கு என்ன? நானும் தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? பண்ணணும். பண்ணுவேன். பக்கத்திலேயே ஒரு மாப்பிளைய பாப்பேன். ஏன் முடிச்சா வீட்டோடயே ஒரு மாப்பிளைய பாப்பேன். அப்படி செஞ்சா அபி இருப்பா. சந்தோஷமா இருப்பாளா? அதுக்கன்னு யாரோ தெரியாதவங்க டெல்லி கட்சி நான் என்ன பண்ணுவேன்? அதானே கரெக்டா சொன்னகா. நான் இதே தான் நினைச்சேன். ஏண்டி, அவ 2 வருஷம் டெல்லிக்கு போன போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? இது பாருங்க, இது அவளுடைய வாழ்க்கை. அவ தான் இதை பத்தி முடிவு பண்ணணும். நாளைக்கு டெல்லியில இந்த மாப்பிள்ள வராரு. நம்ம ஏர்போர்ட் போய் அவரை ரிசீவ் பண்ணணும். மாப்பிளையா? என்ன முடிவு பண்ணிட்டீங்களா? யார கேட்டு வரான் அவன்? இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டாமா? எங்க சொல்ல விட்டீங்க? நான் வர மாட்டேன். வரீங்க. வர மாட்டேன். வர்றீங்க. நாளைக்கு எனக்கு ஃபீவர். இப்பவே குரோசன் தரேன், போட்டுக்கோங்க. சார், மெடிக்கல் ஷாப் தான் போய் நிக்கிறேன். நாளைக்கு எப்படி சார்? ஃபீவர் மட்டும்தான் வருமா, வேற எதுனா கூட வருமா? டேய், ஒண்ணு அப்பா, ஆகஸ்ட் 16 கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். யாருக்கு? ஓ, ஆகஸ்ட் 16. ஆனா இன்னும் 2 மாசம் தானே இருக்குமா? நான் இன்னும் கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும், மண்டபம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளவு வேலை இருக்கு. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. வேண்டாம்னா புரியல. சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சின்னதா ஒரு ரிசப்ஷன். என்ன பேசுறமா நீ? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஏண்டே? எதுக்குப்பா? இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி தானே. How can that be? Uncle, actually Abhi is right. You know, according to a recent economic survey, we Indians spend around 2,000 crores alone on weddings every year. நம்ம நாட்டுல ஒரு வருஷத்துக்கு கல்யாணங்களுக்கு மட்டும் 2000 கோடி செலவாகுதான். அடேங்கப்பா, மாப்பிள்ளை எவ்வளவு விவரமாகறாரு. நம்ம ஆளுக்கு நம்ம வீட்டுல எவ்வளவு செலவாகுதுன்னு கூட தெரியாதுக்கா. டேய், நீ சும்மா இருடா. What is waste in this? இல்ல, அதுக்கு நீ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் எப்படி? போதும்பா. என்னங்க, அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இது அவ கல்யாணம், அவ இஷ்டப்படியே நடக்கட்டுமே. ப்ளீஸ் பா. சரி, எல்லா முடிவும் நீங்களே எடுத்துட்டீங்க. இதுல நான் என்ன சொல்றது இருக்கு? ஓகே, அந்த ராஜம்மாவை கொட்டுடா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி உட்கார்ந்திருக்க? அவ்வளவுதானடா. என்ன? இல்ல, திடீர்னு எவனோ ஒருத்த வரான். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறா. டெல்லி போறேங்கிறா. பயமா இருக்குடா. இது எல்லார் வீட்லயும் நடக்கிறதா. இப்ப அனு அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு உன் கூட வந்து வாழலையா? எல்லாரும் இதையே சொல்லுங்க. ஹே, லுக் ஹியர். நம்ம குழந்தைங்க நம்ம மூலமா இந்த பூமிக்கு வந்தவங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு அவங்க கிட்ட எந்த உரிமையும் கிடையாதுடா. நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நிக்கிறதுக்கு நல்ல வேரும், பறக்கிறதுக்கு நல்ல ரெக்கையும். தட்ஸ் இட். அதுக்குன்னு ஒரேடியா பறந்துருதாடா. இப்போ உனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்கிட்ட சொல்லதான் முதல்ல பயமா இருந்துச்சு. முதல்ல நீ சொல்லும்போது எனக்கும் திக்குந்தான் இருந்துச்சு. ஆனா நீ சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. நாம சரியான முடிவு தான் எடுத்திருக்கோங்கிற நம்பிக்கையோட கம்பீரமா உன் காதுல சொன்ன பத்தியா, அப்பவே எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. தேங்க்ஸ்மா. மாப்பிள்ளை நல்ல ஹைட் இல்ல? சட்டப்படி குற்றம் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வளர்ந்துருக்கான் அவன். என்ன விட உயரம்.
தலைக்கு மேல ஒரு டர்பன் வேற. ம். சத்தியமா சொல்றேன், கனவுல கூட என் மாப்பிளைக்கு நான் டர்பன் கட்டி பார்த்தது இல்லடா. எக்கனாமிஸ்ட்ங்கிறான், ஜெர்னலிஸ்ட்ங்கிறான், ஒரு இளவும் புரியல. அது இருக்கட்டும், என்ன சம்பாதிக்கிறா, என்ன குடும்பம், ஒன்னும் தெரியலையடா. என்ன பேசுற நீ? அவர் ஏதோ பிளானிங் கமிஷன்ல மெம்பரா இருக்காருன்னு அபி தானே என்கிட்ட சொன்னா. என்ன கர்மமோ, எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அப்பா புரிஞ்சுப்பாரு இல்ல? கண்டிப்பா. என்னைக்காவது நீ கேட்ட உடனே சரின்னு சொல்லியிருக்காரா? உன் விஷயத்துல எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு அப்பாக்கு பயம் அதிகம். பயப்படாம எப்படிடா இருக்க முடியும்? உள்ளூர்னா யார் என்னன்னு விசாரிக்கலாம். டெல்லியில எனக்கு யார் தெரியும்? ஏய், அனாவசியமா போட்டு குழப்பிக்காதடா. அபி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை விட மாப்பிள்ள மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அந்த சர்தார்ஜி மேல? ஆமா. நீ அவனை பார்த்தது கூட இல்ல. ஏய் ஏய் ரகு, யூ நோ ஒன் திங். முந்தி நான் டெல்லியில இருந்தேன்ல, அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியை சுத்தி பார்க்கணும்னு வந்தாங்க. சரின்னு ஒரு டாக்ஸியை பிடிச்சேன். அந்த டாக்ஸியை ஓட்டுனவர் ஒரு வயசான சர்தார்ஜி. உனக்கு தான் தெரியுமே, நம்ம பசங்க சர்தார்ஜியை பார்த்தோன்னா பயங்கர சர்தார்ஜி ஜோக்ஸா சொன்னானுங்க. ஆனா அந்த ஆள் ஒரு வார்த்தை கூட பேசலடா. ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இறங்கும் போது பணத்தை கொடுத்தேன். மீட்டரை பார்த்துட்டு கரெக்டா மீதி சில்லறை கொடுத்தாரா. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொன்னாரு, தம்பிங்களா, சர்தார்ஜி ஜோக்ஸ் நீங்க நிறைய சொன்னீங்க, சின்ன பசங்க தெரியாம பேசிட்டீங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்களான்னு சொல்லிட்டு ₹1 என்கிட்ட கொடுத்துட்டு டெல்லியில நீங்க பாக்குற முதல் சர்தார்ஜி பிச்சைக்காரனுக்கு இதை போடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரா. ஏய், நீ நம்பாட்டி போ. அந்த ₹1 இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. முழு டெல்லியை சுத்தி பார்த்த ரகு, ஒரு சர்தார்ஜி பிச்சைக்காரனை கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, சர்தார்ஜிங்க முதலாளியா இருப்பாங்க, கடை வச்சிருப்பாங்க, கராஜ் வச்சிருப்பாங்க, தாபா வச்சிருப்பாங்க, பிச்சை மாத்திரம் எடுக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டா. நம்ம தாங்க வேலை வெட்டி இல்லாம சர்தார்ஜி ஜோக் சொல்லிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பெருமையான ஆளுங்கடா அவங்க. போ நீயும் புரிஞ்சுப்ப பாரு. ட்ரஸ்ட் மீ.